வேகமாய் நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த வேகமான இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டே வருகிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குறைவுகள், பலவீனங்கள், பாடுகள், சோதனைகள் எல்லாம் கடந்து வந்தாலும், இன்னைக்கு இந்த கடைசி நேரம் வரைக்கும் தேவன் நமக்கு ஜீவனையும், சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஏனென்றால் இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் ஜனவரி மாசத்தை தொடங்கினவங்க இந்த கடைசி மாசத்துல இல்ல. எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டாங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையினுடைய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தாங்க முடியாம தற்கொலை செய்திருக்கிறாங்க. எத்தனையோ விபத்துகள், நாச மோசங்கள் அநேகர் இந்த உலகத்தை விட்டு மாற்றி போட்டு விட்டது. ஆனால் நமக்கும் அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அதனுடைய வழி தெரியாமையே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை கடந்து வரும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்ம அதை திரும்பி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். சத்துரு எத்தனையோ போராடி இருக்கிறான். நமக்கு வந்த போராட்டம் மத்தவங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அவங்க வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் நம்ம இம்மட்டுமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். கடந்த 11 மாசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ் அதுல இருந்திருக்கும். நம்ம ஜெப வாழ்க்கையில உயர்ந்த அனுபவங்களும் இருந்திருக்கும், தாழ்ந்த அனுபவங்களும் இருந்திருக்கும். ஆண்டவரோடு உள்ள உறவுல நெருக்கமான அனுபவங்களும் இருந்திருக்கும், அதுல விரிசலும் ஏற்பட்டிருக்கும். கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவத்துல எத்தனையோ மாற்றங்களும் பலவீனங்களும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம நல்லவங்களா இருக்கிறதற்காக அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுக்கிறது இல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கும் போதே அவர் நமக்காக மரித்திருக்கிறார். நம்ம குறைவுள்ளவர்கள் என்று தெரிந்துதான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அப்போ நம்முடைய நீதியின்படி அல்ல, அவருடைய கிருபையின்படி ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். அதற்கு காரணம், அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவிலேயே முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னமே முன்குறித்திருக்கிறார். நம்முடைய எலும்புகள் உருவாகிறதற்கு முன்னமே அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள், எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்துவார், இனியும் நம்மை பலப்படுத்துவார், இனியும் நம்மை பாதுகாப்பார். இதுவரை எவ்வளவு போராட்டம் வந்துச்சு, அதை விட ஒரு போராட்டம் வந்தாலும், இதுவரை நடக்காத பிரச்சனை இனி நடந்தாலும் அதற்கும் நம்ம ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயால வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை, நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்னை மேற்கொள்ளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம தண்ணீரை கடந்து வரணும், ஆறுகளை கடக்கணும், அக்கினியின் அனுபவங்களுக்குள்ள வரணும், எல்லா வழிகளிலும் நம்ம வரணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை டேமேஜ் பண்ணாது. இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? சீக்கிரம் நம்ம இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரோடு இணைஞ்சு பரலோகத்தில் இருக்கணும். அங்க கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பாடுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, வேலை பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை. பரலோகத்துல எப்போதும் அவரோடு கூட வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை.
ஆண்டவர் அதற்காக தான் நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. சீக்கிரத்துல நம்ம அங்க போகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனால் இந்த உலகத்துல தேவனுக்குன்னு சில திட்டங்கள் இருக்கிறது. நம்மை கொண்டு அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அநேகர் ரட்சிப்புக்குள்ள வரணும், அநேகர் விடுதலை ஆகணும். ஆண்டவர் அத நம்மை கொண்டு செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அப்போ நமக்கு தேவன் வைத்திருக்கிற சில திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம இந்த பூமியில இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்க. சோ இந்த பூமியில நம்ம அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் சில காலங்களை அனுமதித்திருக்கிறார். அதனால சில காலங்கள் பாடுகளை அனுபவிக்கிற நமக்கு அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இது ரொம்ப லேசானது. நீங்க நினைக்கிறீங்க இது பெரிய பாடு, பெரிய கஷ்டம். ஆண்டவர் சொல்ற இல்ல இல்ல, இது லேசான உபத்திரவம். சீக்கிரம் கடந்து போய்விடும். சீக்கிரம் இதை நம்ம தாண்டி போயிருவோம். சீக்கிரம் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம போயிருவோம். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். எங்கெல்லாம் நீ போராட்டமா இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ, ஆண்டவரே முடியலப்பா, ஆண்டவரே போராட்டமா இருக்குது, ஆண்டு சொல்ல என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை விட வேற ஒண்ணு தேவையில்லை. அவரே சொல்லிட்டாரு போதும் அப்படின்ட்டாரு. அப்போ எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கான மருந்து ஆல்ரெடி இருக்கு அவர்கிட்ட. அதற்கான சொல்யூஷன் ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கு. அவர் சொல்ற என் கிருபை போதும்பா எல்லா பிரச்சனைக்கும். அப்ப நம்ம அனுதினமும் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு கொடுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர், வழி நடத்துங்க ஆண்டவர்ன்னு சொல்லி நீங்க கேட்க கேட்க காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளை உங்களுக்காக கொடுக்கிறார். காலைதோறும் உங்களை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. இனி உள்ள வருடத்தையும் நம்மை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திரையாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 5 verse 22 and 23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். மோசே எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படி தேவனால் அனுப்பப்பட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசே உன்னை நான் பார்வோன் இடத்துக்கு நான் அனுப்புறேன். என் ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு பார்வோன் இடத்துக்கு உன்னை அனுப்புறேன். மோசே சொல்றாரு, நான் போக மாட்டேன், எனக்கு திக்குவாய், நான் மந்தனாக்கு, எத்தனையோ சாக்கு போக்குகளை சொல்றேன். ஆண்டவர் விடுற மாதிரி இல்ல, நீதான் போகணும். உனக்கு அசிஸ்டன்ட் வேணா அனுப்புறேன். ஆரோனு நீமா நீங்க என்ன பண்ணுங்க, போய் தான் ஆகணும். மோசே கிளம்பி போயிட்டாரு. மோசே போன உடனே மோசே நினைச்சிட்டாரு, தேவன் அவருடைய ப்ராஜெக்ட சொன்னாரு, அப்படியே செய்யற ஆண்டவர், உடனே காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் விஷயத்த சொல்றாரு. பார்வோன் டென்ஷன் ஆகுறான். விஷயத்த சொல்றாரு, பார்வோன் டென்ஷன் ஆகுறான். இவன் நினைச்சாரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை அனுப்புறாரு, போன உடனே காரியங்கள் நடந்துரும், போன உடனே எல்லா காரியமும் சரியாயிரும். ஆனா அங்க போன சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறது. ஆண்டவர் அனுப்பும் போதே இதை சொல்லல. எப்பா நீ போய் சொல்லுவ, அவன் விட மாட்டான், மறுபடியும் அற்புதம் பண்ணு, மறுபடியும் விட மாட்டான், இப்படி பல தடவை நீ போராட வேண்டி வரும் என்று முதலே சொல்லி அனுப்பல. சொல்லியிருந்தா கண்டிப்பா போயிருக்க மாட்டான். ஆனால் தேவன் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாரு. ஆனா அங்க அது ஆண்டவர் செய்கிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம புரிஞ்சு கொள்ளணும்,
கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறாரு. போன வருஷம் 2025வது வருஷம் ஜனவரி மாசம் நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படியே டேட்ட போட்டு எழுதி வச்சு டைம் போட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி, ஆனா வருஷம் ஃபுல்லா சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும். வாக்குத்தத்தத்துக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும், தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். சில நேரங்கள்ல உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளதுன்னு தான் வேதம் சொல்லுது. நிறைவு அவர்தான். அப்போ எல்லாமே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் மாத்திரம் உறுதி, கர்த்தர் சொன்னால் அதை அவர் செய்வார். பட் எப்ப செய்வார்? அது அவருடைய டைம், நம்ம டைம் கிடையாது. நிறைய நேரத்துல நம்ம டைம்குள்ள அந்த காரியங்களை நடத்துறோம். சோ நிறைய காரியங்கள் கர்த்தர் அதுக்கு பின்னாடி அதுக்கு நிறைய விஷயத்தை வச்சிருக்கிறாரு. சோ அதனால இந்த வருடத்துல தொடங்கும் போது நிறைய வாக்குத்தத்தங்களும் காரியங்களும் நம்ம பெற்றுக் கொண்டுட்டு இந்த வருடத்துல முடியும் போது நிறைய நேரத்துல இது நடக்கலையே, இதை எதிர்பார்த்து நடக்கலையே, இது செஞ்சு நடக்கலையே என்று சொல்லி மன சோர்வில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறது. மோசேக்கு அப்படிதான்ப்பா நடந்துச்சு. ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு அப்படிதான் நடந்துச்சு. மோசே என்ன கேட்கிறாரு தெரியுங்களா? 22வது வசனத்துல, ஏன் என்னை அனுப்பினீர்? இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன்பா என்ன அனுப்புனீங்க? நான் போய் சொல்ல இவன் கடினமாவே இருக்கிறானே, நான் பேச இவன் கோவப்படுறானே. யோசிச்சு பாருங்க, மோசே டைரக்டா ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுட்டு வர்றாரு, பவர்ஃபுல்லா வர்றாரு. பார்வோன் என்ன சொல்றான் தெரியுங்களா? என் மூஞ்சிக்கு முன்னாடி நிக்காத, ஓடிரு, விரட்டுறான். எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்க பேச்சை நம்பி நான் போறேன். நிறைய நேரத்துல நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். நம்ம சொன்னா அது ஏதோ நடந்துரும், அப்படியே ஆண்டவருடைய வல்லமை விட்டு அவங்க அப்படியே பயந்துருவாங்க, அப்படியே ஒப்பு கொடுத்துருவாங்க, ஜெபம் பண்ணிருவாங்க, கீழ்ப்படிஞ்சிருவாங்க, இதெல்லாம் நடந்துரும். எல்லாம் ஆப்போசிட்டா தான் நடக்கும். அப்போ மனுஷிகமாய் நமக்கு என்ன நடக்கும்னா, என்ன ஆண்டவரே, ஒரு சலிப்பு, ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்ற கேள்வி நமக்குள்ள அதிகமா வரும். 23வது வசனத்துல, நான் உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. இன்னொரு விஷயத்தை ஆட் பண்றாரு, எப்ப பேசணும்னோ அவன் இன்னும் உபத்திரவப்படுத்துறான். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா பிரச்சனை அதிகமாயிரும். எப்போ வாக்குத்தத்தம் வருதோ அப்பதான் வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டா காரியங்கள் நடக்கும். நீ ஜனங்களை விடுவிக்கவில்லையே. ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய கடைசி மாசத்துல இருக்கிற உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அனுபவங்கள் உங்களுடைய சிந்தனைக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, அனுப்புனவர் ஆண்டவர். தயவு செய்து நடக்கிற காரியங்களை வச்சு நீங்க சலித்து போகாதிருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகள் எதுவா வேணாலும் இருக்கட்டும், உங்களை அனுப்புனவர் ஆண்டவர், உங்களோடு பேசினவர் ஆண்டவர். வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை சொன்னதை செய்யாமல் திருப்பி வராது. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவருடைய காலங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லாசருடைய கல்லறையில மரியாளுக்கும் மரியாள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சீக்கிரம் வாங்க, என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அதான் அவங்க பிரச்சனை. அவங்க ஒரு காலகட்டத்தை வச்சிருக்கிறாங்க, சீக்கிரம், டைம் தள்ளி போக கூடாது. ஆனால்
வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இன்னும் டிலே பண்ணி வர்றாருங்க. வர்றதுக்குள்ள இங்க ஒரு மரணம் வேற சம்பவிச்சிருச்சு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரிகளுடைய மனநிலையும் ஆண்டவருடைய மனநிலையும் பயங்கர வித்தியாசம். இவங்க உடம்பு சரியில்ல, உடம்பு சரியில்ல, உடம்பு சரியில்ல, ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. இப்பவே ஆண்டவர் ஏதோ செய்யணும். ஆண்டவர் அப்படி இல்ல. இதன் மூலமா நான் என்னோட மகிமையை வெளிப்படுத்துறேன். அவர் லேட்டா தான் வர்றாரு. பல நேரங்கள்ல பாருங்க, உங்க குடும்ப விஷயத்துல, உங்க தனிப்பட்ட விஷயத்துல எமர்ஜென்சியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாத்தீங்களா? ஐயோ! வேலையில பிரச்சனை. ஐயோ! உடம்பு சரியில்லாம போச்சு. ஐயோ! சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. அப்பா உடனே, உடனே ஏசப்பா இன்னைக்கே தொடுங்க. இன்னைக்கே நடக்கட்டும். இன்னைக்கேப்பா. இப்பவே, இப்பவே. ஒண்ணுமே நடக்காது. அப்படியே ஒரு சோர்வு வரும் பாருங்க நமக்குள்ள. 2 நாள் ஜெபிக்கவே மாட்டோம். என்ன ஆண்டவரே! நம்ம ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய டைம்ல அவர் செய்யறதுக்கு நீங்க விட்டு குடுங்க. ஒருவேள இவங்க கூப்பிடும்போது ஆண்டவர் வந்திருந்தா, ஒரு வியாதி சுகமாயிருக்கும் அவ்வளவுதான். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் அவருடைய நேரத்துல வந்த உடனே மரித்தவன் உயிரோடு எழும்பிட்டான். இவங்க கூப்பிடும்போது ஆண்டவர் கிரியை செஞ்சிருந்தா, அது சின்ன அற்புதம். ஆண்டவர் டைம்ல அவர் செஞ்சா பெரிய அற்புதம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க நேரத்துல, உங்க டைம்ல, நீங்க வாங்க, வாங்க, வாங்கன்னு போராடுறீங்க பாத்தீங்களா? அப்பவே அவர் ஏதாவது செஞ்சா சின்ன விஷயம் தான் ஆண்டவர் நடக்கும். ஆனால் நீங்க கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தால், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்தால், அவர் பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நெறைய நேரங்கள்ல இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் குடுத்தாரு. பாருப்பா, நான் உனக்கு ஒரு குமாரனை குடுப்பேன். ஆபிரகாம் விசுவாசியா இருந்தாரு. ஆண்டவரே என்ன தருவீர்? நட்சத்திரத்தை பார், மணலை பார், நான் தருவேன், நான் தருவேன், நான் தருவேன். ஆனா எப்ப தருவாருன்னு தெரியல. ஆனா தருவேன், தருவேன், தருவேன். ஆபிரகாம் காத்திருக்கிறாரு. வெயிட் பண்றாரு. நெக் ஆஃப் த மூமெண்ட்ல என்ன ஆயிடுச்சு? சாராள் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. உடனே ஆபிரகாம், ஒருவேளை ஆண்டவர் தான் பேசுறாரு போல. ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேல் பாருங்க, நம்மளுடைய அந்த பலவீனம், நம்முடைய அவசரம் இஸ்மவேல்களை பிறப்பிக்கும். நம்முடைய காத்திருத்தல் ஈசாக்கை பிறப்பிக்கும். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இஸ்மவேலை போன்ற ஒரு உபத்திரவத்தை நீங்க அனுபவிப்பீங்க. குழந்தைதான். ஆபிரகாம் அந்த குழந்தைக்காக அழுகிறான். கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் கேட்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆபிரகாம் அந்த இஸ்மவேல்னால வேதனைக்குள்ளானான். ஆனால் வாக்குத்தத்தம் வரும்போது அது ஆசீர்வாதம். எப்பெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாக்குத்தத்தத்துக்காய் நாம் காத்திருக்கும் போது ஈசாக்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஜனவரி மாசம் ஒரு வாக்குத்தத்தம் வந்தா, அது 2025 டிசம்பர் 31க்குள்ள நடக்க வேண்டும் என்று யார் சொன்னது உங்களுக்கு? ஏன் அது 2026 பிப்ரவரி மாசம் நடந்தா என்ன? இல்ல 2027 மார்ச் மாசம் நடந்தா என்ன? நம்ம பிரச்சனை எப்படின்னா, 2025 முடியறதுக்குள்ள உடனே நடக்கணும். ஏப்ரலுக்குள்ள நடக்கணும். பிப்ரவரிக்குள்ள நடக்கணும். இல்ல, இல்ல. கர்த்தருக்காக காத்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. ஆண்டவர் சொல்றாரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். முறுமுறுக்க வேண்டாம், கேள்வி கேட்க வேண்டாம், பாரப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் உங்களுடைய தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. மனம் மாறுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல. இன்னைக்கு சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் மாறாது. மோசே போய் நின்ன உடனே உபத்திரம் அதிகமாயிடுச்சு. பார்வோன் இவன் மோசே நினைச்சிட்டான், இந்த தடிய போட்டா பாம்பு வருது, ஓகே, இத பார்த்தோன்னா அவனுங்க எல்லாம் பயந்துருவானுங்க. மோசே அங்க போய் போடுறான், அவனுங்களும் போடுறானுங்க, பாம்பு வருது. ஷாக் ஆயிட்டா மோசே, என்ன ஆண்டவரே, நான் ஏதோ நினைச்சேன், இங்க ஏதோ நடக்குது. ஆனால் ஆண்டவர் கொஞ்சமா அதை காமிக்கிறாரு. இவனுடைய சர்ப்பம் அந்த சர்ப்பங்களை விழுங்கிருச்சு. உடனே நினைச்சா, ஓ இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு, இன்னைக்கே விடுதலை ஆக்கிடுவான். இல்ல இல்ல இல்ல, கடினமாகறான். சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும், சின்ன சின்ன ஒரு ஓப்பனிங் நடக்கும். உடனே ஓ ஆண்டவரே ஓப்பனிங் ஆயிடுச்சு, ஓகே நடந்துருச்சு பார்த்தா ஃபெயிலியர் ஆயிருக்கும். சின்னதா ஒரு டோர் திறக்கும், நம்ம சந்தோஷப்பட்டு இருப்போம், அப்புறம் பார்த்தா அது டோட்டலா பிளாக் ஆயிருக்கும். கவலைப்படாதீங்க, அந்த சின்ன சின்னதுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஏதோ அதற்கு பின்னாடி செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலன்றதுக்காக தேவன் அங்க செயல்படல என்று அர்த்தம் அல்ல. தேவன் செயல்படுகிறதை எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவசியமும் இல்லை. நீங்க விசுவாசிங்க. ஏன் நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் இப்படிதான், அவருடைய ஸ்டைல் இதுதான், அவர் இப்படிதான் செயல்படுவார் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு மோசேக்கு இந்த பைபிள் இருந்துச்சுன்னா, அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா, மோசே போய் தைரியமா நின்றுப்பாரு. ஓ ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டாரு, இங்க என்ன நடந்தாலும் நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது, எவ்வளவு நாள் டிலே ஆனாலும் நம்ம பயப்படக்கூடாது, எல்லாம் ஆப்போசிட்டாவே இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், லேட் ஆனாலும் அவர் செய்வாரு அப்படின்னு விசுவாசத்தோட நின்றுப்பாரு. ஆனா அவருக்கு எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா போறாரு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதை எழுதி வைத்திருக்கிறார், வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அப்புறம் ஏன் நீங்க கலங்குறீங்க? ஏன் குழம்புறீங்க? ஏன் கேள்வி கேட்கறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக காத்துரு, வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் மனம் மாறுகிறதற்கு மனிதன் கிடையாது. அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். மோசே போறாரு, பயங்கர பிரச்சனை, 10 முறை போறாரு வர்றாரு, போறாரு வர்றாரு, ஒரே போராட்டமா இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, வாசிக்கலாம், அதனுடைய 6வது அதிகாரம் 2-3 வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 6, 2 and 3. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போ மோசே இந்த கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு பதில சொல்றாரு. மோசே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற என்னுடைய நாமத்தை நான் அறியப்படுத்தி வைத்திருக்கிறேன், வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் நான் விடுவிக்கிற யெகோவா என்னும் நாமத்தினால இன்னும் அறியப்படவில்லை. அப்போ அர்த்தம் என்ன? யெகோவா அப்படின்னா ஆண்டவர் விடுவிக்கிறார். அப்ப விடுவிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சர்வ வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை பார்வோன் அறிய வேண்டும். நல்லா பாருங்க, அன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்வோன் சர்வ வல்லமையோட உட்கார்ந்துருந்தான்.
அவன் தான் எல்லாத்துக்கும் மேல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு மேல ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். அதுக்கு அந்த டைம் எடுத்துக்கிறார் ஆண்டவர். பார்வோனுக்கு ஒரு விஷயத்துல நான் தான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் தான் வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவரே மெய்யான தேவன், இவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை புரிய வைப்பதற்காக. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 4 தலைமுறையா எகிப்தில் இருக்கிறாங்க. அவங்க தெய்வத்தையே அறியல, ஆண்டவருக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது. அப்ப அவங்க என்ன வழிபாடு பண்ணிருப்பாங்க? எகிப்தில் இருக்கிற தெய்வங்கள், அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் இவங்களுக்கும் வந்திருக்கும். அப்ப எகிப்தில் இருக்கிற தெய்வங்கள் தான் தெய்வங்கள் போல அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மோசே மூலமா ஆண்டவர் போறாரு, நான் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிச்சு காமிக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில, அவர்கள் கண்களில இதுவரை நாங்கள் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருந்த எதுவும் தெய்வம் இல்லை, இதுவரை நாங்க நினைச்ச எகிப்தின் தெய்வங்கள் தெய்வங்கள் இல்ல, இவர்தான் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அந்த அந்த டைம் டிலே அங்க நடந்துச்சு. இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான தாமதம் நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான தாமதம், நீங்கள் அவரை புரிந்து கொள்வதற்கான தாமதம், நீங்கள் அவரை யார் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கிறதுக்கான தாமதம். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, வீட்டுல ஒரு பூனை எலிய பிடிக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. பூனை எலிய பிடிச்ச உடனே பிடிச்சிட்டு விட்டுரும், ஓடிட்டே இருக்கும். மறுபடியும் பிடிக்கும், விட்டுரும், மறுபடியும் பிடிக்கும், விட்டுரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பூனை எலிய அட்டாக் பண்ணுது, லைட்டா ஒரு பிடிச்சு விட்டுரும், அவ்வளவுதான். ஆனால் இந்த பூனை அந்த எலியை விடுதலையா விட்டுருச்சுன்னு அர்த்தம் இல்லை. இந்த எலியை கடிக்க முடியல என்று அர்த்தம் அல்ல, அதை விடுது, இதோட பவரை காமிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முறை கடிக்குது அப்படின்னா அதோட பல் பட்டிருக்காங்க, விட்டுருச்சு, மறுபடியும் கடிக்குது, விளையாடும் கொஞ்ச நேரம், மறுபடியும் கடிக்குது, விளையாடும் கொஞ்ச நேரம். நீங்க பாருங்க, ஒவ்வொரு முறை கடிக்கும் போதும் எலியோட ஓட்டம் குறைஞ்சிட்டே இருக்கும், கடைசியா கடிச்சு சாப்பிட்டுரும். அதே மெத்தடு தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மோசையுடைய வியூல என்னன்னா, என்ன அற்புதம் பண்ணாலும் இவன் கடினமாகறான், என்ன அற்புதம் பண்ணாலும் இவன் கடினமாகறான், ஜனங்களை உபத்திரவப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான், என்ன பண்ணாலும் இது நடக்குது, என்னடா இது இப்படி நடக்குது, மோசே சோர்ந்து போறாரு. ஆனா ஆண்டவருடைய வியூல இல்லப்பா, ஒவ்வொரு கடிக்கும் போது அவன் பவர் குறைந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு எதிராய், உங்களுடைய நன்மைகளை அபகரித்து கொண்டு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த பொல்லாத பிசாசை, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி, உங்க குடும்ப ஆசீர்வாதங்கள் நிறைவேறாதபடி, உங்கள் மேல தேவ திட்டங்கள் நிறைவேறாதபடி, சத்ருவாகிய பலவானாகிய பார்வோன் எங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறானோ அந்த இடத்துல எல்லாம், ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு விடுதலை இல்லையே, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அதிகமாகிறதே, ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருக்கிறதே, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் பவர் அதிகமாகுதுன்னு சொல்லி நீ நினைக்காத, ஆவிக்குரிய கண்களிலே நீ பார், அந்த பவர் குறைந்து கொண்டிருக்கிறது, பவர் குறைந்து கொண்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், தேவனுடைய கரத்துல கிரியைகள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. மாம்சீக கண்கள்ல நீங்க பார்த்தா அவனுடைய பவர் கூடிக்கொண்டே இருக்கிற மாதிரி தெரியும், ஆவிக்குரிய பார்வையில பார்த்தா அவன் பவர் குறைந்து கொண்டே இருக்கிற மாதிரி தெரியும்.
மாம்சீக கண்கள்ல நீங்க பார்த்தா உங்க பிரச்சனை இன்னும் தீராத மாதிரியே தெரியும். ஆவிக்குரிய பார்வையில பார்த்தா உங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கிரியை செய்யறேன், ஆனா நீங்க ஆவிக்குரிய பார்வையில பார்க்க வேண்டும். நீங்க மாம்சீக பார்வையில பார்க்க கூடாது. மாம்சீக பார்வையில பார்த்தா தேவன் செய்யறதை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய கரத்தின் கிரியைகளை உங்களால அறிந்து கொள்ள முடியாது. தேவன் பார்வோனுடைய பவரை குறைச்சிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துல அடிக்கிறாரு. எகிப்திய தெய்வங்கள் எல்லாம் இது தெய்வங்கள் அல்ல என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். நிரூபிக்கிறார். ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புதங்களை செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய பேத்துக்கு எல்லாம் ஓகே, எதுவுமே தெரியலையே, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே, அங்க என்ன செய்யறாருன்னே எனக்கு தெரியலையே, தெரிஞ்சாலாவது கொஞ்சம் விசுவாசத்துல இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஆசை. ஆண்டவர் தரிசித்து நடவாமல் விசுவாசத்துல நடக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பேரே என்னன்னா விசுவாசிகள். நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். விசுவாசிக்கிறதுன்னு என்ன? கண்ணுல பார்க்க கூடாது, நம்பணும். ஆண்டவரே நீங்க செய்வீங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆனா நம்ம நிறைய பேத்துக்கு என்னன்னா பார்த்தாதான் ஒரு விசுவாசம் வருது. சரி, இப்ப உங்க ரூட்டுக்கே வருவோம். இப்ப ஆண்டவர் ஏதாவது செய்யறாரா இல்லையான்னு நான் பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் நாட்டுல, எகிப்து தேசத்துல இந்த மோசே போய் தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் என்ற நாட்டுல தனியா இருந்தாங்க. எகிப்து தேசம் முழுவதிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. இப்ப இந்த 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பி அவருடைய பலத்த காரியத்தை அங்க செய்தார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல, நாங்க ஆண்டவர் செய்யறத பார்க்கணும், ஆண்டவர் செய்யறத பார்த்தாதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு ஒருவேளை சொல்லி இருந்தாங்கன்னா, நம்மள மாதிரி அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா, இந்த எகிப்தியருக்கு வரப்பண்ணின அந்த வாதைகள் என்ன வாதம் வந்துச்சு? வீடெல்லாம் பேன், வீடெல்லாம் தவளை, வீடெல்லாம் வெட்டுக்கிளி, கண்ணீரெல்லாம் ரத்தம். இப்போ ஆண்டவருடைய செயலை நான் பார்க்கணும்னா, என் கண்ணுல பார்க்கணும் அப்படின்னா, கோசே நாட்டு ஆண்டவர் பிரிக்காம சேர்த்தே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எகிப்து வீட்டுல எல்லாம் தவளை வரும்போது இஸ்ரவேல் வீட்டுக்குள்ளேயும் தவளை வந்துருந்துச்சுன்னா, எகிப்தெல்லாம் ரத்தமா இருக்கும்போது இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளேயும் ரத்தம் வந்துருந்துச்சுன்னா, எகிப்தெல்லாம் வெட்டுக்கிளி வரும்போது இஸ்ரவேலுக்குள்ளேயும் வெட்டுக்கிளி வந்துருந்துச்சுன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அப்போ கண்ணுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே பிரிச்சு வைக்கிறார். நீ கொஞ்சம் தள்ளி இருங்க, நான் இங்க செயல்படுறேன். நீ கோசே நாட்டுல இரு, நான் இங்க என் வல்லமை வெளிப்படுத்துறேன். அப்ப அர்த்தம் என்ன? தேவன் என் கண்ணுல எதுவும் காமிக்கலன்றதுக்காக அவர் பின்னாடி எதுவும் செய்யவில்லை என்ற அர்த்தம் இல்ல. உங்க கண்ணுல நீங்க எதுவும் பார்க்கலன்றதுக்காக அவர் கிரியை செய்யல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது உங்க மாம்சீக கண்கள்ல தெரியாது. உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் தம்முடையவர்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கல, இருதயத்துல தோன்றவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை அங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க கண்ணுல பார்க்காத நிறைய விஷயத்துல கர்த்தர் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நடக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வைராக்கியம் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அங்க மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க நேரத்துல வந்தா சின்ன அற்புதம்,
அவருடைய நேரத்துல வந்தா பலத்த அற்புதம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருட கடைசியில மன சோர்வோடு கூட, மன பாரத்தோடு கூட நீங்க தளர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏற்ற வேளையில் அது நடக்கும். கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த காரியங்கள் கைகூடி வரும். ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. யாத்திரையாகவும் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள். மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு இவர்கள் செவி கொடுக்கவில்லை. நிறைய நேரத்துல நம்ம வீட்டுல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேலையில அல்லது பலவிதமான காரியங்கள் வரும்போது நம்ம செவி கொடுக்கிறதுக்கு நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செவி கொடுங்க, நீங்க கீழ்ப்படிங்க, நீங்க காத்திருங்க, நீங்க விசுவாசிங்க, நீங்க ஜெபித்த ஜெபம் வீணாகாது, வாக்குத்தத்தம் வீணாகாது, வசனம் வெறுமையாய் போகாது. மோசே சோர்ந்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆனா மோசே சோர்ந்து போகல. எத்தனை முறை போனாலும் மோசே போனாரு. எத்தனை முறை பேசினாலும் மோசே பேசினாரு. எத்தனை முறை நடந்தாலும் நடந்தாரு. அவமானங்களை சகிச்சாரு, தோல்விகளை சகிச்சாரு. அற்புதம் நடக்குது, இந்த பக்கம் தோல்வி நடக்குது. அற்புதம் நடக்குது, தோல்வி நடக்குது. நமக்கு வசனம் வருது, தோல்வி வருது. வசனம் வருது, தோல்வி வருது. இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு தேவன் தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வேரோட பிடுங்கிட்டு வந்தார். எகிப்து தேசத்துல இருந்து ஒரு கூட்டம் ஜனங்களை ஒரே டைம்ல வெளியே கொண்டு வந்தார். அவருடைய பலத்த கை, ஓங்கிய புயம் அங்க செயல்பட்டது. பார்வோன் தோற்று போனான். அவன் பின்னாடி தொடர்ந்து வர்றான். செங்கடல்ல அவனுக்கு முடிவை கொண்டு வந்தார். செங்கடல் 2ஆக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற வேளை வரும், நாட்கள் வரப்போகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம் வரும். அன்றைக்கு ஒரே ராத்திரியில விடுதலை நடக்கும். ஒரு இமை பொழுதுல விடுதலை நடக்கும். உங்களுக்காக செங்கடல் திறக்கப்படும், வழி உண்டாகும். நீ அவருடைய டைம் வந்துச்சுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி திறக்கும். அவருடைய டைம் வரும்போது நம்ம முயற்சி பண்ணும்போது போராடணும். அவருடைய டைம்ல இன்னைக்கு பாருங்க, மால் எல்லாம் போனா சென்சார் வச்சிருக்கான். நம்ம போனாலே ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக செங்கடலே ஆட்டோமேட்டிக்கா திறக்கும், கதவுகள் திறக்கும், வாசல்கள் திறக்கும், அற்புதம் நடக்கும், எரிகோ கோட்டைகள் உடையும், யோர்தான்கள் திறக்கும். உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய பலத்த காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படிதான் விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வந்தார். உங்களையும் அப்படி நடத்த போகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். நம்பிக்கையோடு புதிய வருஷத்துக்குள்ள போவோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அவருடைய நன்மைகள் உங்களுக்கு வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் அது அவருடைய நேரத்துல நடக்கும், அவருடைய திட்டப்படி நடக்கும். உங்க நேரத்துல நடந்தா அது சின்ன அற்புதம், அவருடைய நேரத்துல நடந்தா அது பெரிய அற்புதம். உங்க நேரத்துல நடந்தா அது ஒரு சம்பவம், ஆனால் அவருடைய நேரத்துல நடந்தா அது ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சாட்சியாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய கடைசி மாசத்துல இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ மனசோர்வுகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க போகிறார். ஏற்ற வேளையில விடுதலை நடக்கும். ஏற்ற வேளையில மகிமை வெளிப்படும் சொல்லி நீங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க மகிமையை வெளிப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். யோர்தான் திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். செங்கடல் பிளக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். கோட்டைகள் உடைய போறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதமாய் நீங்க நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. வருடங்கள் காலங்களா
என்னை வழுவாமல் காத்தீரையா, வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், சிறகாலை மூடி காத்திட்டீர். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், சிறகாலை மூடி காத்திட்டீர். அல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் நம்மை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்துட்டு சொல்லிட்டே இருக்கும் பொழுது எனக்கு வந்துட்டு ஒரு டெஸ்டிமோனி ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ அதை உங்க மத்தியில நான் ஷேர் பண்ணணும்ட்டு விருப்பப்படுறேன். ஸோ எக்ஸாக்டா வந்துட்டு கோவிட் டைம்ல வந்துட்டு நான் வந்துட்டு செகண்ட் பிரெக்னன்சி டைம், என்னோட டைம். ஸோ அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா, நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ வந்துட்டு ஃபுல்லா கோவிட் பேஷண்ட் தான். பீக் டைம், கோவிடோட பீக் டைம். எங்களுக்கு வந்துட்டு மெடிக்கலா வந்துட்டு பார்த்தோம்னா லேப்ல போயிட்டு பிளட் ஒர்க் எல்லாம் கொடுக்கணும்னா டைரக்டா தான் போய் ஆகணும். நம்ம இந்தியால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா பிளட் ஒர்க் பண்றதுக்கு வீட்டுல கூட ஆட்கள் வருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நாங்க நேர்ல தான் போய் கொடுத்தாகணும். அந்த டைம்ல வந்துட்டு பக்கத்துல லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் பேஷண்ட் உட்காருவாங்க. அவங்க கோவிட் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரு கன்சர்ன் இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு கோவிட் இருக்குமோ, அவங்களுக்கு கோவிட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் இருந்துட்டே இருக்கும். நம்ம பிரெக்னெண்டா வேற இருக்குமே, நமக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமோன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்டாரு. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட அப்படின்னு சொல்லிட்டு. சோ அன்னையில இருந்து வந்துட்டு நான் வந்துட்டு யாருக்கு என்ன பக்கத்துல யார் உட்கார்ந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஏசப்பா நாங்க உங்களை நம்புறோம். நீங்க எங்களை இம்மட்டுமா நடத்திருக்கிற தேவன் இனிமேலும் நடத்தி வர வல்லமை உள்ளவரா இருக்கீங்க. முற்றிலுமா உங்களையே நாங்க சார்ந்து கொள்ளுகிறோம்னு சொல்லிட்டு அவரை நாங்க விசுவாசித்தோம். கர்த்தர் வந்துட்டு மகிமையா நடத்தினார். இன்னைக்கும் சாட்சியா வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக. சோ பாஸ்டர் அவர்கள் நம்ம மத்தியில வந்து விசுவாசத்தை குறித்து அதிகமா இடைப்பட்டாரு. சோ நம்முடைய பீரியட்ல வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கும்போது அது சின்ன அற்புதமா இருக்கும். சோ அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கும் போது அது பலத்த அற்புதமா இருக்கும்னு சொல்லிட்டு, சோ நம்ம விசுவாசிப்போம். தரிசித்து விசுவாசித்து நடக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாள்ல நம்மளோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. இப்பொழுதும் வந்துட்டு பாஸ்டுக்காக ஜெபித்து நம்ம வந்துட்டு முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வேற யாருக்காச்சும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணணுமா? ஸ்பெஷல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா நம்ம ப்ரேயர் பண்றதுக்கு? நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதுக்கும் சேர்த்து நம்ம ப்ரே பண்ணலாம். யாருக்கும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணணுமா? ஸ்பெஷல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இருந்தா ஷேர் பண்ணலாம் நம்ம.
சரி, நம்ம அப்ப பாஸ்டருக்கு மட்டும் ப்ரேயர் பண்ணி முடிப்போம். ஹalleluya. கர்த்தாவே, அப்பா இந்த வேளையில கூட கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே பாஸ்டர் ராஜாவே எங்கள் மத்தியில ராஜாவே நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய மீட்டிங்க்குப்பா எங்கள் மத்தியில ராஜாவே நீங்க ஆசீர்வாதமாய் ராஜாவே அப்பா பாஸ்டர் ராஜாவை கொண்டு வந்து நீர் அப்பா இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் ராஜாவே அப்பா சிஸ்டர் ராஜாவே குடும்பத்தையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னுமாய் ராஜாவே வல்லமையாய் ராஜாவை எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. அப்பா உங்க செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ராஜாவே அப்பா ஆண்டவரே இன்னுமாய் ராஜாவே அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கென்று ராஜாவே அப்பா ஆண்டவரே வல்லமையாய் ராஜாவே ஆண்டவரே நீங்க ராஜாவே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளே ராஜாவே இணைந்த ஒவ்வொருத்தருக்காக ராஜாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அப்பா ஒவ்வொருத்தருடைய ராஜாவே இருதயத்துல இருக்கிற எண்ணங்கள் ஏக்கங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் ஆண்டவரே நிறைவேறாத காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் ஏசப்பா உம்முடைய நேரத்துல உம்முடைய வேலைகள்ல ராஜாவே எல்லாவற்றையும் ராஜாவே நேர்த்தியாய் ராஜாவே நீ செய்து முடிக்க போகிற கிருபைக்காக நன்றி. மகிமையான சாட்சியாய் ராஜாவே அப்பா பெரிய அற்புதத்தை ராஜாவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ராஜாவே நீ செய்ய போகிற அப்பா கிருபைக்காக நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஒவ்வொருத்தரையும் இந்த நாள்ல நீங்க பலப்படுத்திருக்கீங்கப்பா. இன்னுமாய் பலப்படுத்த போறீங்க. சாட்சியாய் நிறுத்த போகிறீங்க. உங்க கரங்களை முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருக உங்க நாமம் மாத்திரம் எல்லாவற்றிலும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாராச்சும் பேசணும் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் சாட்சியை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். சோ பிரதர் வந்துட்டு இன்னைக்கும் சபைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்க ஒரு ஊழியத்து நிமித்தமா வந்துட்டு போயிருக்காங்க. சோ வருகிற டிசம்பர் 13ஆம் தேதி வந்துட்டு எங்களோட சபையில வந்துட்டு அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதனால வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ரிகர்சல்ல இருக்காங்க. சோ அந்த ரிகர்சல்ல கலந்து கொண்டது நிமித்தமா இந்த நாள்ல அவங்களால கலந்து கொள்ள முடியல. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மீட்டிங் இருக்கா இல்லையான்றத வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு மெயின் ப்ரோக்ராம் டிசம்பர் 13th வந்துட்டு எங்க சபையில நடக்கிறதுனால எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க பிரதர் உங்களுக்கு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord, praise the Lord. Thank you sister. God bless you. Praise the Lord pastor. Thank you pastor. Thank you everyone.